எந்த ஒரு லோன் ஆப் எடுத்தாலும் அதில் நீங்கள் கொடுக்க வேண்டிய டைமிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த ஒரு ஆப்பில் டேரெக்டாக நமக்கு வந்து கொடுக்கல, ஆனால் 7 நாட்களில் நீங்கள் வந்து அமௌண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே டார்ச்சர் பண்ணி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணாமல் இருக்கலாம், இந்த ஆப் நேம் என்ன அப்படிங்கிறத பார்க்கறது முடியும். மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்பை எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது லாஸ்ட் மந்த் ஜூன் 2025 17 தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட லான்ச் ஆகி ஒரு மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரேட்டிங் அப்படிங்க 4.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 10,000 டவுன்லோடிங் மேலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வந்து முழுக்க ஒரு 7 டேஸ் ஆப் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ லோன் அமௌண்ட் எடுத்தாலும் அதை 7 நாட்களில் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் இவங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குது என்ன அப்படின்னா, நாங்கள் குறைந்தபட்சம் 5,000 கிட்டத்தட்ட 80,000 வரைக்கும் நாங்கள் லோன் கொடுக்குறோம். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் 91 நாள்லேருந்து 365 நாட்களுக்குள்ளே நீங்கள் கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 18.25% இருந்து அந்த வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற லோன் அமௌண்ட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து 1% 3% பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறத எடுப்பாங்க. இது எல்லா ஆப்லேருந்து எடுக்கிறாங்க. அதே போல் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 20,000 லோன் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் 91 நாட்கள் நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 0.05% அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 18% பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு. அதை வந்து டேக்கு கன்வெர்ட் பண்ணி இவங்க வந்து கால்குலேட் பண்ணி நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த 20,000 அமௌண்ட் நீங்கள் வாங்குறீங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா 2% வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து கேட்குறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு 400 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போட்டால் நமக்கு 72 ரூபா. ஆக மொத்தம் நீங்கள் டோட்டலாக நீங்கள் வந்து இந்த ஒரு ஆப்புக்கு நீங்கள் லோன் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் லோன் எடுத்து நீங்கள் அந்த 90 நாட்கள் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு கிட்டத்தட்ட 20,910 ரூபா வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது. இவங்க டிஸ்கிரிப்ஷன்லாம் ஓகே தான், ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா 7 டேஸ்க்குள்ளே வந்து ரீபேமெண்ட் பண்ணுற ஒரு ஆப்பில் இதுவும் ஒரு ஆப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு 3,000 ரூபா 4,000 லோன் எடுக்கிறீங்க அப்படிங்கிறீங்கன்னா அதை வந்து நீங்கள் 7 டேஸ்க்குள்ளே கட்டணும். கட்டிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட அமௌண்ட் வந்து கேட்குறாங்க. நிறைய பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது இந்த ஆப் மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா விதமான ஆப்பும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட பர்மிஷன் வந்து கேட்பாங்க. அந்த பர்மிஷனே நம்மளுடைய எல்லா டீட்டெயிலுமே எடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ல எல்லாமே கண்டிப்பாக அவங்க வந்து சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இதனால நம்மளை வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சில வந்து ரொம்ப பேடான ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிவ்யூ கூட செக் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். அதனால் நீங்கள் இதில் லோன் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் எடுத்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா நமக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த 7 டேஸ் ஆப்லாம் கண்டிப்பாக நமக்கு டேஞ்சர் தான், ரொம்பவே பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஆப்போட லிங்க்கை வேணும் அப்படின்னா வீடியோக்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.